மாமா, எங்க வீட்டில் நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எங்க அம்மா அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. ஏதோ கோவத்துல தான் அந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல மாப்பிள்ள, அவங்க கோபத்துல நியாயம் இருக்கு. அந்த இடத்துல யாரு இருந்தாலும் அப்படித்தான் பண்ணியிருப்பாங்க. என்ன உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாவே உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னா நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா ஏத்துப்பாங்க மாமா. என்ன ஒண்ணு, எங்க அம்மா ஆசாசியா பண்ணி வச்ச நிச்சயதார்த்தத்தை விட்டுட்டு இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போனதுல அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க மாமா. நான் புரிய வச்சிருவேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குப்பா. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. மாமா, கல்யாணம் அவசர அவசரமா நடந்திருந்தாலும் ரிசப்ஷன் இந்த ஊருக்கே தெரியற மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன். நல்ல விஷயம் தான் மாப்பிள்ள. அப்படி வச்சுட்டோம்னா கல்யாணத்தை பத்தி யாரும் தப்பா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. பாட்டி, இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணிடலாமா? இல்லம்மா, சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. இன்னொரு நாள் தான் பார்த்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பிரதாயம் இருக்கு. இருங்க, இத வரேன். கல்யாணமாகி முதல்ல வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பால் பழம் கொடுக்கறது நம்ம சம்பிரதாயம். இந்தப்பா, நீ குடிச்சிட்டு அவளுக்கும் கொடு. அவளுக்கு கொஞ்சம் கொடுப்பா. தீபக், அதை கொடுங்க. நான் அவளை கன்வின்ஸ் பண்றேன். வா போலாம். பாட்டி, நானும் போறேன். கவ்யா, என்ன பண்ற நீ? எதுக்காக இப்ப எந்திரிச்சு வந்த? எனக்கு பிடிக்கலடி. இந்த கல்யாணம் சடங்கு எதுவுமே எனக்கு பிடிக்கல. காவியா, சொன்னா கேளு. இந்த கல்யாணம் அவசரத்துல நடந்துச்சு, ஓகே. ஆனா அது உன் நல்லதுக்கு தான். தயவு செஞ்சு புரிஞ்சு ஏத்துக்கோ காவியா. எப்படி என்ன ஏத்துக்க சொல்ற? என் விருப்பமே இல்லாம நடந்த கல்யாணத்தை எப்படி ஏத்துக்க சொல்ற? இங்க பாரு காவியா, உன் விருப்பம் இல்லாம நடந்திருந்தாலும் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அதை யாராலையும் மாத்த முடியாது. தீபக் தான் உன்னோட புருஷன். அதை அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ பாரு. முதல்ல இந்த பாலை வாங்கி குடி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் காவியா கிட்ட பேசுறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. வாடி. எதுக்கு காவியா எல்லாரும் முன்னாடி கோவப்படுற? உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு பிடிக்கல. புரியுது காவியா, இதெல்லாம் பெரிய விஷயம். எல்லாம் டக்கு டக்கு நடந்தாதான் நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க. யூ டேக் யுவர் ஓன் டைம். உனக்கா எப்போ இதெல்லாம் சரின்னு படுதோ அப்ப இந்த சம்பிரதாயத்தெல்லாம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ரெஸ்ட் எடு. காவியா பாலும் பழமும் குடிச்சிட்டா. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஆமாங்க, கல்யாணம் நின்று போயிடுச்சு. மண்டபத்தை கேன்சல் பண்ணிடுங்க. ஹலோ, நான் தான் சார். டெக்கரேஷனை கேன்சல் பண்ணிடுங்க. அட்வான்ஸ்லாம் வேணாம் சார். கல்யாணம் நின்றுச்சு, கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆனந்த், சித்தப்பா, சொந்த பந்தம் பத்திரிக்கை வச்ச எல்லாருக்கும் கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு மெசேஜ் அனுப்பிடு. இந்தாங்க, இதையும் போட்டு எரிச்சிருங்க. இனிமே இதெல்லாம் எதுக்கு நமக்கு? அவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், அவனுக்கு பொறுப்பே இல்ல, அவன் நம்ம தாராவுக்கு ஏத்தவன் இல்லன்னு தலைய அடிச்சுக்கிட்டே கேட்டீங்களா யாராவது? நல்ல பையன் நல்ல பையனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்களே, இப்ப என்ன ஆச்சு? நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டான்ல. சந்தோஷமா இப்ப உங்க ரெண்டு பேருக்கும்? பாருங்க பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தா இப்ப எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாருங்க. இப்ப நம்ம பொண்ணு நிலைமைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. தாரா, உனக்கு நடந்த அநியாயம் யாருக்குமே நடக்கக்கூடாது. இப்படி நடந்துருச்சுன்னு நீ மனசு விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் கடந்து வர்ற மெச்சூரிட்டி உனக்கு இருக்கு. இதையும் உன்னால தாண்டி போக முடியும். கவலைப்படாத, எல்லாம் என்னால முடியலப்பா. தீபக் இப்படி பண்ணி வரேன்னு நினைச்சு கூட பார்க்கல.
தாரா ப்ளீஸ் தாரா அழாதம்மா. தாரா 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 அம்மா தாரா நில்லுமா. தாரா 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 கதவை திற தாரா. தாரா என்னங்க தாரா சரண்யா என்னங்க இப்படி எல்லாம் பண்றா? பயப்படாத. நம்ம பொண்ணு எந்த தவறான முடிவு எடுக்க மாட்டா. அவ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். அவ ஆளுங்க தீர அழட்டும். காவியா இந்த வாட்டர் பாட்டில் இட. ஒரு தண்ணி கேட்டா கூட எடுத்து தர மாட்டல நீ. என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? என்கிட்ட கேட்டுதான் எல்லாத்தையும் பண்றீங்களா? என்ன காவியா சொல்ற? நான் என்ன பண்ணேன்? பின்ன நீங்க பண்ண முட்டாள்தனத்துக்கு வேற என்ன பண்ண முடியும்? நான் முட்டாள்தனம் பண்ணனா? என்ன காவியா சொல்ற? எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இருந்து நான் ஹெல்ப் பண்ணி உன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன். என்ன பார்த்து இப்படி சொல்ற? ஏன் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணிருக்கீங்களா? அத நான் தான் சொல்லணும். நீங்க என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்தல. உங்களாலதான் என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கு. இப்ப எதுக்கு கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? அதானே என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தையே உங்களுக்கு சாதகமா பண்ணவர் தானே நீங்க. உங்களுக்கு இது மட்டும் என்ன பெருசாவா தெரிய போகுது? காவியா பின்ன என்ன? என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நல்லா யோசிச்சுதான் அந்த உத்தமனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண. நீங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு என்ன எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கீங்கன்னு தெரியுமா? அவனுக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் எப்பனாலும் கொடுத்துக்கலாம். ஆனா உன் வாழ்க்கை பணம் திருப்பி வருமா? அதனாலதான் அப்படி பண்ண. ஓ, அப்ப எனக்காக தியாகம் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? அப்படி சொல்லல. பின்ன எப்படி? அவங்க கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்காம என் அப்பா எவ்வளவு அவமானப்பட்டாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இனிமேலும் என் குடும்பம் அப்படி அவமானப்பட கூடாதுன்னு தான் நான் அந்த உத்தமனை கல்யாணம் பண்றதுக்கே சம்மதிச்சேன். அது மட்டும் நடந்திருந்தா என்னோட கடன் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். இப்ப நீங்க பண்ண காரியத்தால என் வாழ்க்கை கடன் எதுவுமே சரியாக போறது இல்ல. காவியா புரிஞ்சுதான் பேசுறியா? வெறும் கடனை பத்தி மட்டும் யோசிக்கிறியே. அவனை கல்யாணம் பண்ணி உன் லைஃப் ஸ்பாயில் இருக்கும். அதை பத்தி யோசிச்சியா? ஆகட்டும்ங்க, ஏன் வாழ்க்கை தானே. இப்ப மட்டும் என்ன நான் சந்தோஷமாவா இருக்கேன்? இங்க பாரு, கோவத்துல பேசாத. மனுஷனுக்கு லைஃப்ல பிரச்சனை வரும் போகும். அதுக்காக நம்ம நம்மளே இழக்க முடியாது. எனக்கு அந்த டைம்ல உன்னை காப்பாத்தணும்னு தான் தோணுச்சு. அதான் தாலி கட்டினேன். இங்க பாருங்க, இதால எதுவும் மாறல. என் பிரச்சனை கடன் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இனிமேலும் அப்படிதான் இருக்க போகுது. கடனை நான் அடைக்கிறேன். உன்னை நான் படிக்க வைக்கிறேன் காவியா. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் கடன் அடைக்கணும்? நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கல. நீங்க கடன் அடைச்சாலும் அது நான் உங்களுக்கு பட்ட கடன் தான். அது எனக்கு வேண்டாம். அதான் நீங்க எனக்கு உதவி செஞ்சு இப்ப என்ன காப்பாத்திட்டீங்கன்னு நினைச்சீங்கல்ல, அதுவே போதும். காவியா இங்க பாரு, நான் உன்னை ஹீரோ மாதிரி காப்பாத்தினா சொல்ல வரல. ஆனா நான் அப்படி பண்ணலன்னா நீ அந்த உத்தமனை கல்யாணம் பண்ணிருப்பல்ல. நான் அவனை கல்யாணம் பண்றேன் பண்ணல, அது என்னோட விருப்பம். அதை கேட்க நீங்க யாரு? நான் எதையுமே யோசிக்காம பண்ணல. என் வாழ்க்கை தன்மானம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போனேன். அட்லீஸ்ட் அதனால என் குடும்பமாவது நல்லா இருந்திருக்கும். ஆனா உங்களால எல்லாமே நாசமா போச்சு. எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, உண்மையாவே உத்தமன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் பண்ணேன். பட் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் காவியா. ஓ, அப்போ திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா, இந்த சிச்சுவேஷனை விட்டா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு வேற சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. அதான். இவ்வளவு செல்ஃபிஷா யோசிப்பீங்களா? அந்த உத்தம எனக்கு கொடுத்த கடனுக்காக என்ன கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சா. ஆனா நீங்க சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி தாலி கட்டிருக்கீங்க. அப்படின்னா அந்த உத்தமனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏய், என்ன சொன்ன? என்ன வித்தியாசம் இருக்கா? அவன் கெட்டவன், நான் நல்லவன். காவியா, நீ என்ன வேணா சொல்லு. என் லவ் பத்தி எனக்கு தெரியும். என் காதல ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. புரிஞ்சுக்க வைக்கிறேன். பாட்டி, குட் மார்னிங் பாட்டி. இதான் நம்ம கிச்சனா? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? என் காவியாக்கு காஃபி போடணும். பாலை பொங்க வைக்கிறதுக்கு தான் நான் பாத்திரம் தேடிட்டு இருக்கேன். அங்க இருக்கு. கொஞ்சம் நவுந்தீங்கன்னா நான் எடுத்துருவேன். ஏங்க, எனக்கு ஒரு டவுட். காவியாக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி. ஓ ஓகே. காவியா காஃபியை ஸ்ட்ராங்கா குடிப்பாளா இல்ல லைட்டா குடிப்பாளா? எனக்கு என்ன தெரியும்? யார் யார் என்னென்ன குடிப்பாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா குடிக்கிறாங்க. காலையிலே கடுப்பேத்திட்டு இருக்க. பாட்டி, உங்களுக்கு தெரியுமா என்ன? காவியாக்கு லைட்டா காஃபி பிடிக்குமா இல்ல ஸ்ட்ராங்கா காஃபி பிடிக்குமா? அவ எப்பவுமே லைட்டா தாப்பா குடிப்பா. அப்படியா? தேங்க்ஸ் பாட்டி. நீங்க காஃபி குடிக்கிறீங்களா? உங்களுக்கு சேர்த்து போடவா? நான் காலையிலே குடிச்சிட்டப்பா, எனக்கு வேண்டாம், நீ போ. சரி. ஆமா, நீ ஏப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பாட்டி, என் ஒய்ஃபுக்கு நான் காஃபி போட்டு தரேன். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. கம கம காதல் காஃபி ரெடி. காவியா வர இருந்தா. எதுக்கு இது? எதுக்கு இதுனா? காலைல காஃபி குடிப்பாங்கல்ல, அதுக்குதான். நீங்க எதுக்கு எனக்கு காஃபி போட்டீங்க? நான் கேட்டேனா? நீ கேட்டாதான் கொடுக்கணுமா என்ன? உனக்கு காஃபி போடணும்னு தோணுச்சு, அதான் போட்டு வந்தேன். என்ன உங்க காதல ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்களா? இங்க பாரு,
நீ இந்த காஃபியை குடிக்கிறதுனால எதையாவது ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அது போக இந்த காஃபியை நீ குடிச்சினா என்னை ஏத்துக்கிட்டதாம அர்த்தம் இல்ல. உன்னை பாரு எவ்வளவு டயர்டா இருக்க, அதுக்காக மட்டும் குடி போதும். வேணும்னா என்ன ஒரு சர்வர் மாதிரி நினைச்சுக்க. இப்ப இந்த சர்வர் எல்லாம் காஃபி கொண்டு வந்து கொடுத்தா அவங்கள பிடிச்சவங்க மட்டும் தான் வாங்கி குடிக்கணுமா என்ன? யாருக்கு வேணுமோ வாங்கி குடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டு குடி. இங்க வைக்கிறேன், குடிச்சிரு. வசந்தா என்னம்மா பண்ற? என்ன ஜோதி, ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. மா அக்கா வந்திருக்காங்க பாரு. வாங்க வாங்கக்கா. ஏன் வசந்தா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன கேள்விப்பட்டீங்க? நம்ம தீபக்கு யாரோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டானாமே. என்னது? அவன் பண்ணதுக்கு பேரு கல்யாணமா? அதுக்கு பேரு கல்யாணமும் இல்ல ஒண்ணும் இல்ல. எங்கேயோ ரோட்ல போறவளை இழுத்துட்டு வந்துட்டா அது கல்யாணம் ஆயிடுமா? இல்லவே இல்ல. நீ என்னதான் கல்யாணம் இல்லன்னு சொன்னாலும் அவன் தாலி கட்டினது தானே. இனிமே இந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு தானே மருமக. அத யாரால மாத்த முடியும்? எங்கேயோ கடந்தவெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. இந்த வீட்டுக்கு மருமகன அது தாரா மட்டும்தான். அவதான் என் மருமக. அத மாத்த யாராலே முடியாது. என்ன வசந்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க? யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தான் இருக்க பிடிச்சிருக்கு. இந்த வசந்தா ஒரு விஷயத்தை நினைச்சிட்டா அத முடிச்சு காட்டாம விட மாட்டா. என் பையனுக்கும் தாராவுக்கும் தான் கல்யாணம். நான் நடத்தி காட்டுனா இல்லையான்னு பாருங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. வந்துட்டாங்க புரணி பேசுறதுக்கு. போங்கன்னு சொல்றேன்ல. சரி போங்க. இதுங்க மூஞ்சியும் முகரையும் பாரு. ஏய், என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. இரு, இதே மாதிரி உன்கிட்ட இருந்து அவனை பிரிச்சு கூட்டிட்டு வந்து தாராவை அவனுக்கு கட்டி வைக்கிறேன். இந்த வீட்டுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே தாராவை என் மருமகளை கூட்டிட்டு வரேன்டி. கூட்டிட்டு வரேன். ஓகே ஆனந்த், நான் வச்சிடுறேன். என்னம்மா சத்தம்? யாரடி போன்ல? இப்பதான் ஆனந்த் கால் பண்ணியிருந்தாரு. கல்யாணம் நின்னுருச்சுன்னு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காராம். மண்டபம் புக் பண்ணதையும் கேன்சல் பண்ணிட்டாங்களாம். எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாருமா. ஐயோ, எல்லாம் போச்சு. சொல்றா மச்சி. அப்படியா? சரி நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். காவியா, உன் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் உடனே பேக் பண்ண. என்னாச்சு மாப்ள, ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாமா, என் ஃப்ரெண்டு இப்பதான் ஃபோன் பண்ணா. இந்த உத்தமனோட அக்கா சத்தியவதி இருக்காங்கல்ல, என் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களாம். என்ன தம்பி சொல்றீங்க? உங்க மேல என்னன்னு கேஸ் கொடுத்திருக்காங்க? கொலை முயற்சியா பாட்டி, அட்டெம்ப்ட் டு மர்டர். ஐயோ, இந்த உத்தம கொடுமை ஒரு நாள் ஒழியாது போல இருக்கே. உங்களை பழிவாங்கறதுக்காகவே உத்தமனோட அக்கா உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது மாப்ள? அப்பா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த உத்தமனும் அவன் அக்காவும் நம்ம குடும்பத்தை டார்ச்சர் பண்றதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். அதை இவர் தடுக்கிறேன்னு சொல்லி பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட்டாரு. இங்க பாரு, அந்த உத்தமன் என்ன ஜெயில போடணும்னா போட்டுக்கிட்டோம். அதுக்கு பயந்தாலும் வாழ்க்கை வீணா போறதுனால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த உத்தமனையும் இந்த கேஸையும் எப்படி பாத்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த உத்தமனும் அவன் அக்காவும் ரொம்ப மோசமானவங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றது மாப்ள? அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணணும்ல.